ஹை கைஸ், நான் உங்கள் விக்கி பை கேமிங். இந்த வீடியோவில் என்ன பண்ண பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, கார் ஃபார் சேல் சிமுலேட்டர் தான் கைஸ். இந்த கார் ஃபார் சேல் சிமுலேட்டர் வந்து ஆண்ட்ராய்டு தான் கைஸ். ஆண்ட்ராய்டில் ஒரு பெஸ்ட் கேம்னே சொல்லலாம். எனக்கு வந்து வீடியோ போடணும்னு தோணுச்சு. நான் வந்து இந்த கேம் வந்து வச்சுட்டு இருந்தேன் மொபைல்லே. அதே ஒரு வீடியோவாக மேக் பண்ணணும்னு தோணுச்சு. அதை போட்டிருக்கேன். லைட்டாக வந்து இப்போ தான் உள்ளே வந்திருக்குன்றதுனால லைட்டாக லேகிங் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். அதுக்கு முன்னாடி வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு காரை வாங்கி வச்சிட்டேன், தெரியாமல் ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். அதனால் வந்து சாரி, என்னை மன்னித்துக்கொள்ளவும். காரை வந்து நான் இப்போ தான் போய் சைடில் கார் மார்க்கெட்னு ஒரு இடம் இருக்கும். இருங்க, நான் இந்த கேமில் இந்த வீடியோவிலே உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து இந்த கேமில் இப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம நிறைய கார்ஸ் எல்லாம் வாங்கி அதுக்கு தேவையான பட்டி டிங்கரிங் வேலைலாம் பார்த்து அதை ரிப்பேர் பண்ணி எல்லா விஷயமும் பண்ணி அதை வந்து விற்கணும். இதுதான் இந்த கேமோட கான்செப்ட். இப்போ வந்து நான் அந்த காரை வந்து $15,000 போட்டிருக்கேன். புட்டான் சேல் கொடுத்துட்டேன்னா இப்போ வந்து நான் வெயிட் பண்ணால் அந்த காரை வாங்க உடனே வந்துட்டாங்க. பின்னாடி உடனே வந்துட்டாங்க பாருங்கள். இந்த மாதிரி தான் கஸ்டமர்ஸ் வருவாங்க. உங்ககிட்ட இவங்க வந்து எனக்கு $9,000 டீல் பேசியிருக்காங்க. நான் இன்னொரு கஸ்டமருக்காக வெயிட் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு வந்து அபோவ் 10,000 போனால் அஃபர்டபுளாக இருக்குன்னு தோணுது. அதே மாதிரி இந்த கேமில் நிறைய கிளிச்சஸ் இருக்கும் கைஸ். அதை மட்டும் நான் அப்டேட் கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். மற்றபடி இந்த கேம் பெஸ்ட்டு கேம். சொல்லப்போனால் நல்லா தான் இருக்கும், இன்ட்ரெஸ்ட்டாக போகும். ஓகே, ஃபஸ்ட்டு டீலே எனக்கு தெரிஞ்சு ஓகே தான் கைஸ். சரி, இங்கேயே கொடுத்துருவோம் இவங்களுக்கு. இல்லை வேணாம், கொடுப்போமா வேணாமா யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். கொடுத்துருவோமா? இப்போ வாங்க, கொடுத்து விட்டேன். இப்போ பாருங்கள், காரை விற்றோடனே என்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் நோட் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா 3,000 இருக்கும். இப்போ அந்த காரும் கிடையாது. இப்போ என்கிட்ட 11,000 இருக்குது. இப்போ வந்து நான் உங்களுக்கு கார் மார்க்கெட் போய் காட்டுறேன். இருங்க, ரொம்ப FPS ட்ராப் ஆகுது. கேமில் நிறைய பக்கு கிளிச்சஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் கிளியர் பண்ணாங்கனாலே இந்த கேம் நல்ல ஒரு ரீச்சுக்கு இருக்கும். சரி, இப்போ எதனா ஒரு கார் வாங்கணும் நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே. இந்த கார் எவ்வளோம்மா? ஓகே, $8,000 வாங்கி போட்டுருவோம். $8,000 இல்லை, $8,000. ரொம்ப FPS ட்ராப் ஆகுது அப்படியே. ஓகே, பார்த்து அப்படியே நேக்காக யூட்டன் எடுக்கணும். இப்போ வந்து இந்த காரை நான் வந்து ரிப்பேர் பண்ணி காட்டுறேன். இருங்க, நம்ம கடைக்கு ஆப்போசிட்லேயே ஒரு ரிப்பேர் கடையை போட்டு உக்காந்துட்டுருக்கான் பாருங்கள். இவங்கிட்ட தான், இந்த மண்டைங்கிட்ட தான் போய் ரிப்பேர் பண்ணணும். போட்டு உடைக்கிறேன் காரை ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடியே. வண்டி எதிர்ப்பு, பிரேக், இறங்கு, ட்ராக். மேலே ரிப்பேர் கட்டுதுங்க. $2,100 ரிப்பேர். அவ்வளோ ரிப்பேரா? போட்டு அடித்து உடச்சிருப்பாங்களே. $2,100 எப்போ எங்கேயோ போதே. $400 நம்ம நாட்டு காசுபடி $30,000 வருது. அப்போது $2,000 சரி இருங்க, இந்த கணக்கெலாம் நம்மளுக்கு எதுக்கு? வந்தமா இல்லைன்னமான் இருப்போம். ஓகே, இன்ஜின் கட் ஆஃப், இறங்கு. ஓகே, இப்போ வந்து இந்த காரை வந்து ஒரு 15K போடுவோம். அதுதான் கரெக்டாக இருக்கும். 15K போடுவோம். 15 போடுவோமா, இல்லை அதோட அதிகமாக போடலாமா? சரி, 15 போடுவோம். அதான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். 15 போடலாமா, இல்லை அதிகமாக போடலாமா? 15 போட்டேன். இது ஒரு கன்ஃபியூஷன் ஆகிடுது. ஓகே, இப்போ யாருன்னா கிளையண்ட், அதாவது காரை வாங்க யாருன்னா வராங்களான்னு பார்க்கணும். இந்த கேமே PC வெர்ஷனில் இருக்குது கைஸ். அந்த PC வெர்ஷன்லலாம் மாதத்துக்கு 5 அப்டேட் விடுவாங்க. மொபைலில் தான் ஒரு அப்டேட்டும் விடல. சரி, மொபைலில் விட்டால் அந்த கேம்லாம் எங்கேயோ போய்ட்டுருக்கும் நேரத்துக்கு. ரொம்ப இதுவாகிட்டுருக்கும். 15K அப்படியே கேட்குறீங்க. இருங்க, அப்போ நம்ம ரேட்டு ரொம்ப கம்மியாக வச்சிட்டோம் போல். இருங்க, நான் போய் ரேட் ஏற்றி விட்டு வந்துடுறேன். 15K இல்லை, இனிமேட்டு 18K வாங்க. வரவங்க எல்லாம் 18K கொடுத்து தான் வாங்கணும், வேறு வழியே கிடையாது. எப்படியே ஓகே, கொஞ்சம் வெளில வந்துட்டேன். இப்போ வந்து 14 தான் கேட்குறாங்க. 15 யாரும் வரமாட்டாங்களே. பேசாமல் இவங்களுக்கே கொடுத்துருவோம், வேறு வழி இல்லை நம்மளுக்கு.
ஓகே, இப்போ வந்து நம்மக்கிட்ட 15K இருக்குது. தட்ஸ் அ ஹியூஜ் மணி. $15,000. இந்த கேமில் நான் இதுக்கு முன்னாடி எவ்வளோ டாலர்ஸ் வச்சுருந்தேன்னா அது வந்து கணக்கிட முடியாது அந்தளவுக்கு. வாங்க இப்போ வந்து இன்னொரு கார் இதே மாதிரியே வாங்கணும். இந்த கார் தான் ரேட்டு கம்மியாக இருக்குது, நல்ல லாபமும் போகுது. இவங்ககிட்ட எவ்வளோன்னு கேட்போமா காரு? இருங்க, எவ்வளோன்னு கேட்கலாம். 11,000 மாடே. அந்த காரை 8,000 ரூபாய்க்கே வாங்கினேன். யாரை ஏமாற்ற பார்க்குறீங்க? ஊரை ஏமாற்ற பார்க்குறாங்க. சரி, யார் இவங்ககிட்ட காரை வாங்கிடாதீங்க. இந்த கார் வேணாம், அந்த கார் ரொம்ப ரேட்டு கம்மி, ப்ராஃபிட்டும் போகாது. இந்த கார் வேணால் வாங்குவோம். ஐயோ, 12,000மா? 12,000 ரூபாய்க்கு இந்த காரில் இப்படி என்ன தான் இருக்குது? நான் பேசாமல் அந்த 11,000 ரூபா காரையே டீல் பண்ணிடலாமான்னு இருக்கிறேன். அப்படிதான் தோணுது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி வாங்க, இது வந்து இந்த காரை வாங்கி நல்லா ஃபுல் ரிப்பேர் பண்ணி நிறைய லாபத்துக்கு விற்றோன்னா வச்சுக்கோங்க, நம்மளுக்கு தானே ப்ராஃபிட்டு. இந்த காரை எவ்வளோக்கு போடலான்னா, ஐ திங்க் இந்த கார் போகுமா போதான்றதே டவுட்டாக தான் இருக்குது. என்ன 12K வைக்கிறீங்க? 8K 9K வைக்க வேண்டிய காரை நானும் அது தெரியாமல் அநியாய ரேட்டுக்கு பேசி வாங்கிட்டேன். அங்க கொண்டு போய் இந்த காரை ரிப்பேர் ஆச்சு பண்ணோம். அப்படியே அலேக்க இடிச்சிடாத. அப்பா ஜஸ்ட்டில் நிப்பாட்டேன், எப்படியோ ஒன்று கோமல்தனமாக நிப்பாட்டி விட்டேன். வாங்க பார்க்கலாம். 1,600 ரூபாயா? சரி, ஏதோ ஒன்று. ஏய், ஒழுங்காக ரிப்பேர் பண்ணியிருக்கேன் பாருங்க. கார் அப்படியே தகன்னு மின்னுது. அப்படியே ஏறாத மாரி வேச எங்கேயும் இடிக்காமல் போய் அப்படியே கொத்துனாப்பில் வந்து கடை உள்ள விட்டுருணும். ஐயோ, இப்போ தானே சொன்னேன் இடிக்காதன்ட்டு. ஐயோ, சரி வாங்க, இந்த காரை வந்து நம்ம நான் ஃபஸ்ட்டு இந்த காரை வந்து எப்படி அழுக்குன்றேன். ஆமாம், இந்த காரில் நிறைய டேர்ட்ஸ் இருக்கும். எங்கடா அழுக்கே தெரில அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கேமில் அப்படி கொடுத்து வச்சுருக்காங்க. நம்ம என்ன பண்ணுறது? ஆனால் அந்த காரை வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்திங்கன்னா உள்ளே நிறைய டேர்ட்ஸ் இருக்கும். அந்த டேர்ட்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் இந்த கடைக்கு வந்திருக்கோம். ஆனால் என்ன, கார்டு தான் ஒழுங்காக இல்லை. ஒழுங்காக ஒரு இதுக்கு வருதா? சரி, காரே ஓட்ட தெரில. ஓகே, கரெக்டாக கொண்டு போய் நிப்பாட்டிடணும். ஏற்றிடு, ஏற்றி நெஞ்சில் தீயா ஏற்றி. ஓகே, கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்ன பண்ணுறது? ஓகே, இங்கே கரெக்டாக நிறுத்தினா கார் வாஷுக்கு காமிக்குது. இருங்க காட்டுறேன் கார் வாஷுக்கு. ஆனால் அநியாய ரேட்டு கார் வாஷுக்கே $42. என்ன நியாயம் இது? இந்த அனிமேஷன்லாம் கட்டுவாங்க இதில், அதான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து அப்படியே அந்த காரை கொண்டு போய் கேஸ் ஸ்டேஷனை கூட போகிறேன். கேஸ் ஸ்டேஷன் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அதை பாருங்கள், டேட்டில் இப்போ ஃபியூல் மட்டும் வெறும் 82 தான் இருக்குது. கேஸ் ஸ்டேஷன் போகலாமா இல்லை அப்படியே நேராக கடையை உள்ள விட்டுலாமா? என்ன பண்ணுறதுன்னு தெரில. வாங்க. ஐயோ, நைட் ஆயிடுச்சு. போட்டு அடிச்சு நொறுக்கிற ஆஃப் ரோடில் காரை. ஓகே, இப்போ வந்து கேஸ் ஸ்டேஷன் போகலாமா? இல்லை, ஃபஸ்ட்டு நம்ம வந்து காரை வந்து கடையில் விட்டு தூங்கிடுவோம், அப்புறமா கேஸ் ஸ்டேஷன் போகலாம். இல்லை, நைட் டைமில் கேஸ் ஸ்டேஷன் திறந்துருக்குமா? நான் இதுவரை இதை வந்து நோட் பண்ணதே இல்லை. நைட் டைமில் கேஸ் ஸ்டேஷன் திறந்துருக்குமா? வாங்க பார்க்கலாம். இங்கே வந்து நம்மளா ஃபியூல் போட்டுக்கணும். நம்ம உள்ளே வச்சா நல்லா இருக்கும்ல. ஆனால் நடக்காதே, அதான பிரச்சனை. சரி வாங்க, இப்போ வந்து நம்ம வந்து காரை வந்து ஃபஸ்ட்டு வந்து கடையில் விட்டு அப்புறமா தூங்குவோம். விடிஞ்சிடும் போலையே, விடியவே ஆரம்பிச்சிருச்சுங்க. காரை திருப்பு, ரொம்ப ட்ரிஃப்ட் ஆகுது. ஓகே, காரை உள்ளே விட்டேன். இப்போ வந்து இறங்கணும். இன்ஜின் கட் ஆஃப் பண்ண மறந்துட்டேன்னா கட் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ வந்து இறங்கி போய் தூங்கணும். ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு காருக்கு ரேட்டை செட் பண்ணி வச்சுருவோம். நான் இதுக்கு ரிப்பேரே எக்கச்சக்கமாக பண்ணியிருக்கேன். ஸோ 20,000, ஜஸ்ட் $20,000 விட்டான் சேல். இப்போ போய் நம்ம தூங்க போகிறோம். ஓகே, தூங்கியாச்சு. நெக்ஸ்ட் டே லோட் ஆகுது. இன்னைக்கு என்ன நாள்? மண்டே. அதே கார் மார்க்கெட் இஸ் ஓப்பன். சந்தேகமாக இருக்கே. சரி ஓகே. இப்போ யாருன்னா வராங்களான்னு பார்த்துட்டு
இந்த காரை யார்த்தானெல்லாம் தள்ளி விட்டுட்டு நம்ம வந்து இன்னொரு கார் வாங்க போகணும். ஆமாம் வாங்க. ஃபஸ்ட்டு கஸ்டமர் வந்துட்டாரு. வெளியில் தான் கோட் சூட் போட்டு பந்தாவாக இருக்கிறாரே தவிர உள்ளே ஒன்றும் இல்லையே. வெறும் 13,000க்கு கேட்டுக்கிட்டு இருக்காரு. சை நாங்கள் ஓகே வாங்க அடுத்த கஸ்டமருக்காச்சும் வெயிட் பண்ணுவோம். அடுத்த கஸ்டமராச்சும் கொஞ்சம் நல்ல ரேட்டு கேட்டார்னா நல்லாயிருக்கும். ஓகே அடுத்த கஸ்டமர். சார் பார்க்க கெத்தாக்குறீங்க. ரேட்டும் கெத்தாக இருக்குது, அதனால் தள்ளி விட்டேன். அதே 15,000 ரூபாயில் வெறும் 400 ரூபாய் லாபத்துக்கு அந்த காரை வச்சு எடுத்துருக்கேன். சரி ஒரு நாள் வேஸ்ட்டு அந்த காரை வச்சுக்கிட்டு. இனிமேட்டு ஹை காஸ்ட்டில் காரே வாங்கக்கூடாது, எல்லாம் லோ காஸ்ட்லேயே பார்க்கணும் காரை ஃபுல்லாக. ஹை காஸ்ட்டில் நம்மளை ஏமாற்றி நம்ம தலையில் கட்டிட்டு அப்புறமா வந்து லாஸ்ட்டில் விற்க விட்ருவாங்க. 9,000 ரூபாய்க்கிட்ட அந்த காரு தருவியா? முடியாதா? போ. இன்னொரு கார்டு. இதே கார்டு தாங்க ஃபுல்லாக ரெட்டு கலரில் நிற்கிது. 10,000மா? 9,000 முடியா? முடியாதுன்னா போ. எல்லாம் 10,000 தான். சரி இது கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்குது, இது வாங்கிடலாமான்னு பார்க்குறேன். என்ன பழைய மாடலாக இருக்குது அது. இதுதான் இருக்கட்டிலே புது மாடல், 1999 மாடல். கொஞ்சம் கூட $800 குறை அதிகமாக சொல்லி விற்றாலும் அவங்க வாங்கிட்டேன். என்ன பண்ணுறது, எனக்கு வேறு வழி இல்லை. இங்கோட ஒரு கார் இருக்குது. சரி இந்த காரை பார்த்துருக்கலாமோ. 11,000 ரூபாயா? எவன் வாங்குவான் அந்த கார்லாம்? வாய்ப்பே கிடையாது. இதே மாதிரி தான் ஒரு அம்மா 12,000 சொல்லி அந்த தலையில் அந்த ஒரு டொக்கு காரை தள்ளுச்சு. எதுவுமே கிடையாது, பழைய மாடலு, கெட்ட ஆன்டிக் பீஸாக. அம்மாமோ போட்டு இடிப்பேன், அப்படிதான் இடிச்சுன்னே இருப்பேன். அந்த காரை ஹெல்மெட் எவனுமே வாங்கக்கூடாது, அந்த மாதிரி போட்டு இடித்து பொழந்தெடுப்பேன் அந்த காரை. இன்னும் யாராலையும் கேட்க முடியாது. பார்த்தீங்களா இல்லையா ட்ரிஃப்ட்டு, எப்படி ட்ரிஃப்ட்டு கிங்கு. ஓகே வாங்க அப்போ போய் இந்த காரை ரிப்பேர் பண்ணி செல் பண்ணுவோமான்னு பார்க்கலாம். இந்த காராச்சும் அட்லீஸ்ட் ப்ராஃபிட்டில் செல் ஆகுதா இல்லை லாஸ்ட்டில் போகுதான்னு பார்க்கலாமே. ஓகே பார்க் பண்ணியாச்சு காரை. ஓகே ரிப்பேர் பண்ணியாச்சு. இப்போ இந்த காரை எடுத்து நான் வந்து அநியாய ரேட்டுக்கு செல் பண்ணுவேன். அது நான் அநியாய ரேட்டுக்கு நான் மட்டும்தான் செல் பண்ணுவேன், வேறு யாரும் செல் பண்ணக்கூடாது. வாங்க கொண்டு போய் இந்த காரை வந்து டர்ட்டாக இருக்கும், டர்ட்டை கிளியர் பண்ணுவோம். அதுக்கப்புறமா வந்து அதுக்கு என்னது ஃபியூல் ஃபில் பண்ணுவோம். இன்னும் நிறைய வேலை இருக்குது. ஓகே ஷாப்புக்கு வந்தாச்சு. கரெக்டாக கொண்டு போய் உள்ளே விட்டுறணும். கரெக்டாக கொண்டு போய் சொருவி தான் விட்டேன். ஓகே ஸ்டேரிங் ஒழுங்கா. ஐயோ நேரம் பார்த்து காலம் வருது. இதை வேறு கரெக்டாக கொண்டு போய் உள்ளே நிறுத்த முடியல, சின்ன வழியாக வச்சுருக்குறாங்க. எங்களை மாதிரி ப்ரோ டிரைவர்ஸுக்கெலாம் பெரிய வழி தான் வேணும், சின்ன வழியெலாம் வேணாம். ஓகே கார் வாஷ். இந்த அனிமேஷன் தான் நல்லா இருக்குது. ஓகே கார் இப்போ எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் அப்பயே இருந்துச்சு. ஆனால் என்ன டேர்ட் மட்டும் கிளியராக. சரி வாங்க கொண்டு போய் பெட்ரோலில் ஃபில் பண்ணுவோம். ஓடு. சொருவிட்டேன். ஏறுடா ஏறு, முக்குது. அதனால தான் அந்த காரை 10,000 ரூபாய்க்கு எடுத்துருக்காங்க போல். போடு சரியான இடி. இந்த மாதிரி அடிச்சு உடச்சி விற்றாலும் எனக்கு வந்து இந்த காரை 20,000 ரூபாய்க்கு வாங்கிக்கணும். அதுதான் கஸ்டமர்ஸ். எப்படி ஏமாளி கஸ்டமர்ஸ். ஏறா முக்குதுங்க, அட்டை முக்குது. சை வா போ 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 போ. ஓகே வந்தாச்சு. ஐயோ பிரேக்கு. அப்படியே பர்ஃபெக்டாக நிறுத்திருந்தா மாசாக இருந்திருக்குல்ல, நிறுத்த முடியலையா? அதான் சரிங்க. அப்படியே ரிவர்ஸ்லேயே கொண்டு போய் அப்படியே பொறுமையாக அப்படியே திருப்பி இப்படி கொண்டு வந்து அப்படி நிறுத்திடுவோம். அப்படியே இப்படி கொண்டு வந்து இப்படி நிறுத்தணும். இப்போ வந்து ஃபியூவல் போட போகிறேன். 76% தான் இருக்குது ஃபியூவல். ஓகே டேங்க் ஃபுல் பண்ணியாச்சு. இப்போ வந்து காரை எடுத்து
ஓட்டணும். ஓகே, கார் சவுண்டு தான். அது வந்து சவுண்டு வச்சா அந்த கேமில் வந்து என்ன ப்ரோ சவுண்டே இல்லை அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. சவுண்டு வச்சா அந்த கேமில் வந்து நான் வந்து ஒரு மாதிரி ஸ்பீக்கர் குறந்து இது எல்லாமே அந்த கேம்காரனோட தப்பு தான். கேம் மட்டும் நல்லா செஞ்சு வச்சுட்டு ஆனால் அதுக்கு வந்து பக்கு கிளிச்சர்ஸ்லாம் நிறைய கொண்டு வந்து அப்படியே அள்ளி அப்படியே அடக்கி வச்சுருக்கிறான். அவ்வளோ பக்கும் கிளிச்சும் இருக்குது. ஒரு பேரம் பேசினா தெரியாமல் 2 ரூபாய்க்கு நான் சும்மா 2 ரூபா சரி இப்போ வந்து எனக்கு ஒரு 18,000 அவன் சொல்கிறான்னு வச்சுக்கோங்க. அதை நான் 20,000 ரூபாய்க்கு மாற்றினேன்னு வச்சுக்கோங்க. முதல்ல 2 தான் போடுவேன். 2 ரூபாய்க்கு தெரியாமல் வாங்கிட்டு போயிடுவாங்க காரை. அப்புறம் நான் அந்த காரை வச்சு லாஸ்ட்டில் விற்றுக்கிட்டு இருக்கணும். எதுக்கு? அதனால தான் நான் வந்து யாருக்கிட்டையும் பேரம் பேசுகிறதே இல்லை. அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வாங்குவேன், ஸ்ட்ரெயிட்டாக விற்றுட்டு போயினே இருந்துருவேன். இதுதான் என்னோடய பாலிசி. இன்னும் யாரும் வரல. ஓகே, சொன்னோடனே ஒருத்தவங்க வந்துட்டாங்க. என்ன வேணும்? 14,000 ரூபா. 2,000 ரூபா தான் ப்ராஃபிட்டு. வெயிட் பண்ணுவோம். இன்னும் நல்ல கஸ்டமர்ஸ்லாம் கிடைப்பீங்க. எங்களை விட்டால் வேறு கஸ்டமர் இல்லையா நம்மளுக்கு? பழைய மாடல் போல், அதனால தான் கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்குது. ஓகே, இன்னொரு கஸ்டமர் வந்துட்டாங்க. வெயிட் பண்ணுவோம், இன்னொரு கஸ்டமர் வருவாங்க. அதே மாதிரி ரொம்ப நேரம் இவங்களை வெயிட் பண்ண வச்சா எங்கள் பாட்டு நீ போயிட்டே இருப்பீங்க. ஓகே, 14,500. இன்னொருத்தவங்க வந்துட்டாங்க. அவங்கக்கிட்டேயும் எதுக்கும் ஒரு தடவை ரேட்டை கேட்டுப்போம். 14,455. இல்லை, நான் உன்னை கேட்கல, நான் இவங்கக்கிட்ட ரேட்டை கேட்டேன். 14,000 இவங்களுக்கே செல் பண்ணிடலாமா பேசாமல்? இல்லை இவங்க கம்மி ரேட்டுக்கு தான் கொடுக்குறாங்க. நான் இவங்களுக்கே செல் பண்ணிடுறேன். வச்சுக்கோங்க. ஒரு 17,000 ரூபாய் ப்ராஃபிட் மேக் பண்ணிட்டோம். சூப்பர்ல. வாங்க திரும்ப கார் மார்க்கெட் போய் இன்னொரு காரை வாங்க போகிறேன். இப்போ என்ன கார் வாங்கலாம்? அதே காரு தான், வேறு என்ன காரு? 10,000 ரூபாய்க்கு யார் வரீங்க? 10,000 ரூபா. இந்த கார் 10,000 ரூபாய்க்கு தருவியா? 13,000 வாங்கிடலாமா? நல்லா ப்ராஃபிட்டுக்கு தான் போகணும்னு நினைக்கிறேன். ஆனால் வேன் மாதிரி இருக்குது, போகுமா தெரில, பார்த்தா தானே தெரியும். வாங்கிடலாம். பரவாயில்ல, டேமேஜ் கூட கம்மியாக தான் இருக்குது. இல்லை இன்னொரு வேன் இருக்குல்ல, அது எவ்வளோ ரேட்டு, அது என்னது என்ன மாடல்னு கேட்டு அதை வாங்கலாமான்னு பார்க்கலாம். இதே மாதிரி இன்னொரு வேன். இது என்னடா வேணும்? இதுதான் அதே தானே. இப்போ 2013, இது 2015 மாடல். ஓகே, ஐ திங்க் நான் வந்து இதையே வாங்கிடலாமான்னு பார்க்குறேன். வாங்கிட்டேன். வாங்க, பழைய வேன் மாதிரி இருக்குது, சகர டப்பா. அதனால ஏதோ ஒரு ப்ராஃபிட்டுக்கு போனால் சரி. ஒரு 2,000 1000 ரூபா, $1000. ஓகே, இப்போ வந்து இதை கொண்டு போய் ரிப்பேர் பண்ணோம். போட்டு அடித்து உடைக்கிறேன். பரவாயில்ல, உடைப்பான், நம்ம கார் தானே, வாங்கப்பான். இப்போதைக்கு நம்ம காரு. இப்போ ரிப்பேர் பண்ணிட்ட பிறகு விற்றுட்டேன்னா நம்ம கார் கிடையாது. இன்ட்ராக்ட் பண்ணிட்டு 1,500 ரூபா ரிப்பேருக்கு. ரிப்பேர் பண்ண முடியல. ஓகே, பண்ணிட்டேன். ரிப்பேர் பண்ணியாச்சு. வாங்க இப்போ வந்து என்டர் கொடுப்போம், வண்டியை ரிவர்ஸ் எடுப்போம். ஓகே, இப்போ நேராக அப்படியே போக வேண்டியதான். திடீர்னு கிளிச்சாகி எல்லாம் பில்டிங்கும் மறைஞ்சிருச்சு. வெறுப்பேற்று தானே. ஓகே, கரெக்டாக இருக்கும். போடா வெளில. சூப்பர். ஓகே, கரெக்டாக வந்துட்டேன். இப்போ வந்து ஃபியூவல் ஃபில் பண்ணுவோமா இல்லை வேணாம், அப்படியே கொண்டு வந்து விட்ருவோம். இந்த வேன் ஃபஸ்ட்டு எவ்வளோ ரேட்டுக்கு போகுதுன்னு பார்த்துட்டு அப்புறமா இதே மாதிரி இன்னொன்று இருந்துச்சுல, அதை வேணால் வாங்கி எல்லாம் வந்து டேட்டு போக வைக்கிறது ஃபியூவலும் ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே, இன்ஜின் கட் ஆஃப் பண்ணனா தெரிலையே. சரி, கார் லிஸ்ட் போயிட்டு 13,000னா ஒரு 20,000 ரூபாய் போட்டால் கரெக்டாக இருக்காது. 25. ஓகே, 25 போடுவோம். ஏன் இப்போ அநியாய ரேட்டுக்கு நம்ம வைப்போம். யாருன்னா கேட்டாங்கன்னா அவங்க மூக்கிலே குத்து. வாங்க முடிஞ்சா வாங்குங்க, எல்லாம் போயின்னே இருங்க அப்படின்றவேன் கேட்டால். நான்லாம் அநியாய ரேட்டுக்கு தான் வைப்பேன். அதனால் ஒன்லி மணி
இதுக்கு செலவே பண்ண முடியல, என்ன தான் செலவு பண்ணுறதுன்னே தெரில அப்படின்றவங்க மட்டும் என் கடைக்கு வந்தீங்கன்னா வந்து 10,000 ரூபா காரை 25,000 ரூபாய்க்கு விற்றுக்கிட்டு இருப்பேன். அந்த கார்லாம் வாங்கிட்டு வந்து ஓட்டி டெஸ்ட் ட்ரைவ் பார்த்துட்டு நல்லா இருந்தால் வாங்கிட்டு போங்க, நல்லா இல்லைனாலும் வாங்கிட்டு போங்க. 16,000மா? என்னடா இவ்வளோ கம்மியாக இருக்கிறீங்க? 20,000மாச்சும் கேளுங்கடா, இதுவே உனக்கு போதும் அப்படின்றாங்க. இன்னொருத்த வரும், இன்னொருத்த வருவான், அவனாச்சும் வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இழிச்சா வாயினா இருக்கிறான்னு பார்க்கலாம். இழிச்சா வாயன் இல்லை, இழிச்சி வாயி. என்ன இது புது பேராக இருக்குது? டேய், நான் உன்கிட்ட ரேட்டு கேட்கல, புரிஞ்சா? நான் உன்கிட்ட ரேட்டு கேட்கல. டேய், நான் ஊர்றா, நீ வேற. நான் நம்ம கிட்ட ரேட்டு கேட்டேன். இன்னொரு பாட்டியம்மா வந்திருக்காங்க, அவங்ககிட்டே ரேட்டு கேட்கணும். 1000 என்னம்மா ரேட்டு கம்மியாக கேட்குறீங்க? இந்த பாட்டியம்மா எவ்வளோ கேட்குறாங்க? 17,900 போட்டு உடனே விற்று தள்ளுறணும். அவங்களுக்கு ஓட்டுறதுக்கு வசதியாக இருக்கும் போல், அதனால தான் பட்டுன்னு ஹை ரேட்டுக்கு கேட்டு விட்டாங்க. போடு, இந்த கார்லேயே நான் வந்து 4,000 ரூபா கிட்ட ப்ராஃபிட், 3,000 ரூபா ப்ராஃபிட் பார்த்துட்டேனே. இதே மாதிரி இன்னொரு கார் வருது, அதையும் வாங்குவோம். ஓகே, கார் மார்க்கெட் வந்துட்டேன். இன்னொரு கார்டு, இதே மாதிரி இன்னொரு கார்டு இருந்துச்சு. எங்கது வேறு எதனா கார் வாங்கலாமா? சரி, ஃபஸ்ட்டு இது என்னது? 13,300 அது என்ன மாடலு பார்க்க மறந்துட்டேனே. 2013. சரி, இதே வாங்கி போட்டுருவோம். ஓகே, ஓடு வண்டியை, அடிச்சு ஓட்டு, திருப்ப வண்டியை. ஓகே, இப்போ வந்து இந்த காரை கொண்டு போய் ரிப்பேர் பண்ணோம். எனக்கு தெரிஞ்சு இந்த காரு நல்லா ப்ராஃபிட்டுக்கு போடுறதுனால இதுக்கு வந்து டேர்ட் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு ஃபியூவெல்லாம் ஃபில் பண்ணிட்டு வைக்கலான் இருக்கேன். கண்ட்ரோல் தான் இல்லை, எந்த காருக்குமே கண்ட்ரோல் கிடையாது. இங்கே இருக்கிற எல்லா காருக்குமே. சரி, பிரேக்கப் போடே. அவன் மேலேயே அடிக்க முடியுமா? கொண்டு போய் காரை ட்ரை பண்ணோம். நைட் ஆகிடுச்சா? ஓகே, ஃபஸ்ட்டு இந்த காரை ரிப்பேர் பண்ணுறோம். 2,000 ரூபா ரிப்பேருக்கு. அடித்து உடச்சி பேர்த்து எடுத்துருக்குறாங்க, எனக்கு முன்னாடியே அடித்து உடச்சிட்டாங்க. அதனால தான் அவ்வளோ கம்மி ரேட்டுக்கு விற்று தருந்தானே. என்னடா கம்மி ரேட்டுக்கு விற்கிறானே, நம்மளுக்கு தான் லாபம் அப்படின்னு பார்த்தா அவன் உஷாராக தான் இருக்கான். இல்லை, நம்மளை விட உஷாராக இருக்கிறாங்க. இல்லை, லைட்டு வேறு ஒன்று, லைட் ஆஃப் பண்ணிட்டேன். இன்ஜினும் கட் ஆஃப் பண்ணிட்டேன். இறங்கியாச்சு. இப்போ வாங்க போய் தூங்குவோம். தூங்கிட்டு காலையில் எழுந்துச்சி இந்த காரை வந்து அப்படியே செல் போட்டுருவோன்னு நினைக்கிறேன். செல் போடலாமா அப்படியே? இல்லைனா வந்து இந்த காரை வந்து எடுத்து டர்ட்லாம் க்ளீன் பண்ணிட்டு அப்புறமா செல் போடலாமா? அப்படியே செல் போடுவோம். இவனுங்களை கொடுக்குற 5-10 நான் வந்து அவ்வளோ தூரம் போய் டர்ட்லாம் க்ளீன் பண்ணிலாம் இருக்க முடியாது. அப்படியே செல் 2,80,000 25,000 போடலாமா? பேசாமல் 2,80,000. சரி, ஓகே, வாங்க. யாருன்னா வராங்களா? கஸ்டமர்ஸ் வெயிட் பண்ணோம். இன்றைக்கி வந்து ஆக்ஷன், கார் ஆக்ஷன் சொன்னல. இப்போ பாருங்கள், 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுதான் கார் ஆக்ஷன். இன்றைக்கி இந்த கார் ஆக்ஷனில் தான் சில கார்ஸ்லாம், அதாவது ரேரான ஸ்போர்ட்ஸ் கார்ஸ்லாம் கிடைக்கும். ஆனால் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ரேட் அதிகமாக இருக்கும். அதெல்லாம் வாங்கிறதுக்கு 20,000 ரூபான்னா 2 லட்சம் இருந்தாலும் பத்தாது. நிறைய காசு தேவைப்படும், ரொம்ப அதிகமாக இருக்கும் ரேட்டு. நான் வந்து ஒரு கார் பார்த்தேன்னு நினைக்கிறேன், புக்காட்டி செரியன்னு ஒரு கார்டு. 3,60,000 3,60,000 ரூபான்னு நினைக்கிறேன். இதான் கைஸ் வில்லேஜ். ஓகே, இந்த வில்லேஜில் எதனா கார் இருக்கான்னு பார்க்கலான்னு அந்த நம்பரை பட்ஜெட்டுக்கு ஏற்றும் போது. இது என்ன காரு? ஏதோ வால்ஸ்வேகன் தானே? 17,000 ரூபாய்க்கு தராங்க. இந்த காரை விற்றா வந்து நிறைய ப்ராஃபிட் பார்க்கலாம். சீக்கிரமாக நான் வந்து அந்த காரை விற்றுட்டு, இந்த காரில் பயங்கரமாக இருக்கே, கண்டிப்பாக ரேட் அதிகமாக தான் சொல்லுவாங்க. தெரியும், 28,000 ரூபாயா? அவ்வளோ காசில் என்கிட்ட இருக்க போகுது. நம்ம வந்து என்ன பண்ணலான்னா, அந்த வோல்க்ஸ்வேகன் இருக்குல்ல, அதை வந்து வாங்கிட்டு அடுத்த வீடியோவில் விற்று விட்ருவோம். இல்லை, இந்த வீடியோவில் விற்றுலாமா? சரி, இருங்க, ஃபஸ்ட்டு அந்த காரை விற்றுட்டு அப்புறமா வந்து இந்த வில்லேஜுக்கு வந்து இந்த வோல்க்ஸ்வேகன் செரியான வாங்கிடலாம். செரியானா ஸ்வேகன் அது? புக்காட்டி செரியன் தானே? சரி, அது வோல்க்ஸ்வேகன்
சிறுக்கானோ ஏதோ ஒன்று அந்த காரை வாங்கி போட்டுருவோம். அந்த காரை ஃபஸ்ட்டு விற்றுணும். ஃபஸ்ட்டு நான் புட்டான் சேலே போடல, வெறும் ரேட்டை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு உக்காந்துக்கிட்டு இருக்கேன். அதனால தான் இவ்வளோ நேரமாக கஸ்டமர்ஸே வரல யாரும். ஓகே. சும்மா சுற்ற வேண்டியதான். கிளையண்ட் இந்த அதே மாதிரி நம்ம கஸ்டமர்ஸ் ஆஃபீஸில் இருந்தாங்கன்னா அதை பாருங்கள் மேலே காட்டுதா கிளையண்ட் இந்த ஆஃபீஸ்னு, அந்த மாதிரி காட்டும். 18K கேட்குறாங்க. இப்போ பெத்த லாபம் தான் போலியோ, தள்ளி விட்டுருலாமா இப்போவே. வெயிட் பண்ணுவோம் யாருனா வேறு யாருனா வராங்களான்ட்டு. இல்லை 18Kங்க, செம்ம லாபங்க, தள்ளி விட்டேங்க ஈஸியாக. ஓகே வாங்க இப்போ வந்து அந்த வோக்ஸ் வேகன் இருக்குல்ல அந்த காரை வாங்கிட்டு வந்துடுவோம். இப்போ வந்து வில்லேஜ் போவோம். அந்த வில்லேஜில் இருக்கிற ஃபோட்டோவில் இருக்கிற கார் கூட ஒரு சூப்பர் கார் தான், நிசான் GR3. பயங்கரமான காரு, ஸ்போர்ட்ஸ் காருங்க, மாசாக இருக்கும். அந்த நான் அது பிசியில் பார்த்துருக்கேன், ஒரு யூடியூப் சேனலில் தான். மாசாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும். அந்த மாதிரி எனக்கும் இந்த கேமில், அதாவது இந்த கேமில் வந்து அந்த நிசான் GR3 இருந்து அது எனக்கு கிடச்சதுன்னா பயங்கர மாசாக இருக்கும். நீங்கள் என்ன சொல்லுங்கள், இந்த கேமோட செகண்ட் பார்ட் வேணுமான்ட்டு கேட்டிங்கன்னா வேணால் இந்த கேமோட செகண்ட் பார்ட் போடுவேன். திருப்பே வண்டியை. ஓகே ஓகே, நான் கூட ரெக்கார்ட் ஆகுதான்னு பார்த்துக்கிட்டேன். ஓகே இப்போ வந்து இந்த காரை கொண்டு போய் பார்க் பண்ணுறோம். பார்க் பண்ணிவிட்டு அத்தோட இன்றைக்கான வீடியோவை முடிச்சிடுவோம். ஐ திங்க் இது வந்து வீடியோ முடிக்க வேண்டிய நேரம்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லவ் யூ ஆல் அண்ட் டாட்டா, பாய் கைஸ், பாய்.